Taste the Daily. கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கொலை குற்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு நடைபெற்று வருவது கொடூரத்தின் உச்சமாகும் என சாடியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது உள்ளிட்டவை சர்வசாதாரணமாகிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், இதுகுறித்து பலமுறை சட்டமன்றத்தில் பேசி அரசின் கவனத்தை ஈர்த்த போதும் பொம்மை முதலமைச்சர் தனக்கு பதிலளிப்பதை தவிர குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விமர்சித்துள்ளார். பல்வேறு குற்ற நிகழ்வுகளில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத காவல்துறையினர் வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்று சம்பந்தமில்லாதவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி வழக்குகளை முடிக்க பார்த்துள்ளதாக குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர், இதுபோன்ற செயல்களினால் உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிக்க வழிவகை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று அவரது மனைவி கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் திருச்சியில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை சிபிஐயிடமிருந்து இந்த விடியா ஆட்சியாளர்கள் தங்கள் கைகளில் எடுத்து ஒரு சில ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகளை நெருங்கக்கூட முடியாத நிலையில், எங்கள் ஆட்சியில் காவல்துறையினர் குற்றங்களை விரைந்து விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருகிறோம் என்று நிர்வாகத்திறமையற்ற ஸ்டாலின் மார்த்தட்டிக் கொள்வது கேப்பையில் நெய் வடிகிறது என்பது போலத்தான் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து எத்தனை குற்ற வழக்குகளில் உண்மை குற்றவாளிகளுக்கு பதிலாக சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து காவல்துறை வழக்குகளை முடித்து வைத்துள்ளது என்ற விவரங்கள் அதிமுக ஆட்சி மலரும்போது வெளிக்கொண்டு வரப்படும் என்றும், திமுக ஆட்சியாளர்களின் கை காட்டுதலுக்கு அடிபணிந்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி எச்சரித்துள்ளார்.